எவ்ரிவன். இன்னைக்கு நாம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, பொதுவா தந்திரம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தோன்றது என்ன, அந்த காளியோட சிலை அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஆடை பலி கொடுக்கறது, இந்த மாதிரி வரும். இல்லைன்னா வந்து காமம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் வந்து தந்திரத்தை பத்தி நீங்க யோசிப்பீங்க. ஒண்ணு இந்த ரெண்டு ஆங்கிள் தவிர, ஒண்ணு தந்திரம் சொன்னா பில்லி சுனியம் தோணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து காமம் சம்பந்தப்பட்டது தோணும். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் தாந்திரிகத்துல இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆக்சுவலி இருக்கு. அது வந்து ரொம்ப புனிதமான ஒரு பாதையும் கூட. ஒரு லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாந்திரிக ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் மாதிரி. அதாவது வந்து அகோரத்துக்கு அகோரம், அதாவது வந்துட்டு ரொம்ப கோரமான விஷயங்களும் இருக்கும். அதாவது வந்து ரொம்ப குரூவலான ரொம்ப டார்க்கான எலமெண்ட்ஸும் தாந்திரிகத்துல இருக்கு. ரொம்ப சென்சுவலான எலமெண்ட்ஸ் லைக் செக்சுவாலிட்டி பத்தி அதுல இருக்கு. பட் அதே சமயத்துல ரொம்ப தெய்வீகமான விஷயங்களும் வந்து தாந்திரிகத்துல வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது வந்து அந்த டைப் ஆஃப் ரிச்சுவல்ஸும் இருக்கு. லெட்ஸ் கோ. இப்போ நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். தந்திரம்ங்கிறது வந்து ஒரு கிளை மாதிரி. அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிளையும் ஒரு பாத்துக்கு போற மாதிரி. இப்போ வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துலதான் ஒன்னு புரிஞ்சுக்கணும். என்னன்னா தாந்திரிகம் வந்துட்டு உங்களுக்கு வந்து வேதத்துக்கும் தாந்திரிகத்து பாதைக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். வேதம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெறும் வந்து இறை வழிபாடு சம்பந்தப்பட்டது மட்டுமே சொல்லியிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அதுல இருக்கிற நுவான்சஸ் வந்து அதுல காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு நம்ம பைபிளும் இது மாதிரி, பட் இன்னும் கொஞ்சம் சஃபஸ்டிகேட்டடா 4 விதமான வேதங்கள்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கிளாசிபிகேஷன் கொடுத்துருப்பாங்களே தவிர, வேதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல பவர் இருந்தாலும் தந்திரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தெய்வ உபாசனை, ஒரு தெய்வத்தை வந்து எப்படி அணுகிறது, ஒரு தெய்வத்தோட தன்மையை எப்படி நம்மளுக்குள்ளார கொண்டு வருது, நம்ம வந்து அந்த தெய்வத்தோட நிலையவே நம்ம அடைய முடியும். இதான் வந்து தாந்திரிகத்துக்கு வேதத்திற்கு இருக்கிற வித்தியாசம். வேதம் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா நீ வேற கடவுள் வேலைங்கிற ஒரு டிஸ்டிங்ஷனை வந்து கிரியேட் பண்ணும், ஓகேவா? ஆனா தந்திரா என்ன சொல்லணும்னா நீங்க பல தெய்வங்கள் இந்து மதத்துல இருக்கு, அந்த ஒரு தெய்வத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு, ஒரு பவர் இருக்கு, ஒரு யூனிக் பவர் இருக்கு. அந்த தெய்வத்தோட தன்மையவே நீங்க அடைய முடியும். இதுக்கு வந்து உருவாக்கப்பட்ட மார்க்கம் தான் தந்திர மார்க்கம், ஓகேவா? அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க பைரவர் வழிபடுறீங்களே, பைரவர் ஆட்டையே நீங்க ஆகலாம். அதாவது வந்து ஒரு ப்ரொடெக்டிவான டெய்டியோ, ஒரு ஹைப்பர் மாஸ்குலினான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாவே உங்களால மாற முடியும். ஒரு ஜூஸ் கிரீக் காட் மாதிரியே ஒரு தந்திரத்துல தாந்திரிக முறையில வந்து ஒரு உச்சகட்ட நிலையை போகும்போது நீங்க பைரவராவே மாறிடுவீங்க. பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, எனர்ஜெட்டிக்கலாவும் சரி. இது தாந்திரிகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னன்னா ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெசிபிக் என்டிட்டியோட தன்மையவே நீங்க அச்சீவ் பண்ண முடியும். பிசிக்கலாவும், எமோஷனலாவும், மென்டலாவும், எனர்ஜெட்டிக்கலாவும், இன்டெலெக்சுவலாவும் ஆன் ஆல் லெவல்ஸ் ஆஃப் யுவர் பீயிங் யூ கேன் அச்சீவ் தட். இதான் வந்து தாந்திரிகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மார்க்கம் வந்து சூட்டபிளா இருக்கும். இப்ப எடுத்துக்கிட்டோம்னா வெல்த்னா வந்து நீங்க மகாலட்சுமியாட்டே மாறணும் நீங்க ஆசைப்படுறீங்களே, நான் வந்து வெல்த்ல வந்து பிகஸ்டா இருக்கும்னா மகாலட்சுமி வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க தாந்திரிகத்துல. அப்படிங்கிற போது மகாலட்சுமியோட பாதை என்ன, அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன, அது தாந்திரிகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். அவங்களுக்கு ஒரு வழிபாடு முறை இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு பாத்து இருக்கும். நீங்க அதை ஃபாலோ பண்ணும்போது நீங்க வந்து மகாலட்சுமியோட தன்மையை நீங்க அச்சீவ் பண்ணும்போது இயல்பா நீங்க வந்து வெல்த்தியான ஒரு பர்சனா மாறிடுவீங்க. சரி, நான் சொல்ற அப்ஜெக்டிவ் உங்களுக்கு புரியுதா? உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாந்திரிகத்துல எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஃப்ரம் ஏ டு Z உங்களுக்கு வாழ்க்கையில என்ன நல்லா தேவையோ அது எல்லாத்தையும் ஏதோ ஒரு லெவல்ல ஒரு டெய்டி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கலைகளுக்கு நீங்க இது வேணுமா, சரஸ்வதி ராஜமாதங்கி இருக்காங்க, அவங்க 64 கலைகளுக்கு அதிபதி. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆர்ட்ஸ்ல வந்து சிறந்து விளங்கணும்னா ராஜமாதங்கியை விட பெஸ்டான ஒரு டெய்டி யாரும் இல்லை, ஓகேவா? இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பவர் வேணும், நான் நினைச்சது அந்த உலகத்துல சாதிச்சு காட்டுறேன், எனக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பவர் வேணும்னா ராஜமாதங்கியோட ஒரு ரூபம் இருக்கு, அவங்களோட ஒன் ஆஃப் த ஃபார்ம்ஸ் உச்சிஷ்ட சாண்டாலின்னு ஒன்னு இருக்கு, அதோட சேர்த்து உச்சிஷ்ட கணபதி இருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் வெளிப்பட்டீங்கன்னா நீங்க வந்து காரியத்தை சாதிக்க முடியும். காரிய சித்தி அப்படிம்பாங்க. இந்த காரிய சித்தின்னு அர்த்தம் என்னன்னா வந்து உங்களால சில காரியங்களை வந்து சாதிச்சுக்க முடியும். தெய்வத்தை வச்சு காரியத்தை சாதிக்கிறதுக்கு சில தெய்வங்கள் இருக்கு. இப்ப இந்த காரிய சித்தி தெய்வங்கள் இது வந்து உச்சிஷ்ட சாண்டாலினி, உச்சிஷ்ட கணபதி, உச்சிஷ்ட காளி, இவங்கெல்லாம் வந்து காரிய சித்தி தெய்வம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஒரு டைப் ஆஃப் ஒர்க்குக்கோ, ஒரு டைப் ஆஃப் ஹியூமன் என்டெவருக்கோ, ஒரு ஹியூமன் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கோ, ஒரு ஹியூமன் இன்ஸ்டிங்க்டுக்கோ உங்களுக்கு வந்து ஒரு தெய்வம் இருக்காங்க. அந்த தெய்வத்தை நீங்க தொடும்போது அந்த தன்மையை நீங்க ஈஸியா அடைய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். இது நேச்சுரலா எல்லாத்தினாலே பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா வந்து நேச்சுரலா இந்த தெய்வத்தை தொடாம பண்ண முடியுமான்னு கேட்டா பாசிபிள், பட் ரொம்ப டிஃபிகல்ட்டும். நான் எல்லாத்தினாலே அது முடியாது. இல்லைன்னா வந்து முடிஞ்சாலும் வந்துட்டு நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்கும். அந்த அப்டக்கிள்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ண தெரியாது. நீங்க அந்த ஸ்டேட் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுவே நம்ம முன்னோர்கள், நம்ம முனிவர்கள், நம்ம சித்தர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்குன்னு அழகா பார்த்து வகுத்து கொடுத்துட்டாங்க. அவங்களே அந்த பார்த்த பிராக்டிஸ் பண்ணி அவங்களே கொஞ்சம் சில விஷயங்கள் டிசைன் பண்ணி அந்த தெய்வத்தோட ஹெல்ப்போட அந்த ஸ்பெசிபிக் பார்ட் ஆஃப் த
எப்படி சொல்றது, யூனிவர்சல் கான்சியஸ்னஸோட ஹெல்ப்போட உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணாங்க. இப்ப எல்லாமே பரபிரம்மாவே இருந்தாலும் அந்த பரபிரம்மத்துக்கு பல தன்மைகள் இருக்குல்ல, அத பல பல தெய்வங்களா வந்து குறிப்பிட்டிருக்காங்க நம்ம கலாச்சாரத்துல. அப்ப எடுத்துக்கிட்டோம்னா அந்த தந்திர மார்க்கத்துல நிறைய பேர் தந்திரம்னா வந்து தேவி மட்டும்தான் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தந்திரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவி வந்துட்டு பிரதானமா இருந்தாலும் சிவனுக்கு தாந்திரிகம் இருக்கு, விஷ்ணுக்கு தந்திர மந்திரம் இருக்கு, உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கணபதிக்கு இருக்கு, எல்லா தெய்வத்துக்கும் தந்திர மந்திரம் இருக்கு, ஸ்கந்தனுக்கு முதல் கொண்டு. அப்ப எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த ஒரு கான்செப்டுக்குள்ளார போனீங்கன்னா 1000 விஷயம் இருக்கு. ஆனா பேசிக் இதுதான். இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு ஒரு பேசிக் செட் பண்ணிட்டேன். உங்க வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒரு தெய்வம் இருக்கு. இப்போ விமர்சாலினி தேவின்னு ஒரு தேவி இருக்காங்க. இப்ப எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து நம்ம அனலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் த மைண்ட் வந்து குறிப்பாங்க. நீங்க விமர்சாலினி தேவி மட்டும் நீங்க ஜபம் பண்றீங்க, அவங்களோட மந்திரத்தை நீங்க ஒரு குரு கிட்ட ப்ராப்பரா தீட்சை வாங்கி நீங்க பண்ணீங்க, சடனா உங்க அனலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் த மைண்ட் வந்து நீங்க ரொம்ப பிளாஸ்திரியாவே இருந்தாலும் சடனா உங்க அனலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் த மைண்ட் பயங்கரமா இருக்கும். நீங்க ஒரு சயின்டிஸ்ட் லெவலுக்கு அனலைஸ் பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல. ஏன்னா அந்த விமர்சாலினி தேவி உங்களுக்கு ஆக்டிவ் ஆவாங்க. அவங்களோட தன்மை வந்து அந்த அனலிட்டிக்கல் பார்ட் ஆஃப் த மைண்ட் வந்து ட்ரிகர் பண்றது, அதை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்ண வைக்கிறது. அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் இருக்காங்க. எதிரிகளை அழிக்கிறதுக்கு ஒரு தெய்வம், அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு so many things. வெல்த்த வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு சில தெய்வம் இருக்காங்க. மகாலட்சுமி எடுத்துக்கங்க, நிறைய பேருக்கு தெரியாது. மகாலட்சுமிக்கு வந்து வெல்த்த கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா மகாலட்சுமி வந்து ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? வெல்த்த தக்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு சில தெய்வங்கள் இருக்கு. நீங்க அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நீங்க வெல்த்த தக்க வைக்க முடியாது. சோ இதெல்லாம் நீங்க தாந்திரிக தந்திர மார்க்கத்துக்குள்ளார போகும்போது தான் தெரியும். சோ செக்ஸுக்கு காட் இருக்காங்கன்னு கேட்டா அவங்க அதுவும் இருக்காங்க. அப்போ வந்துட்டு காமதேவர் எடுத்துக்கங்க, செக்ஸுக்கான காடு. அப்போ வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் தெய்வம் இருக்கு. உங்களுக்கு தெய்வம் இல்லாததே கிடையாது. ஒரு லெவல்ல பைரவ வழிபாட்டுல வந்து செக்ஸ் இருக்கு. சோ வந்து பைரவரை வழிபடுறவங்க வந்து கொஞ்சம் ஹைப்பர் செக்சுவல் ஆவாங்க. சோ செக்சுவாலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்றவங்க பைரவர் சொல்லலாம். சோ ஐ கேன் கோ ஆன் வித் திஸ் டாபிக். ஓகேவா? நீங்க வந்துட்டு ஒரே நேர்கோடா நினைக்க கூடாது. அது வந்து வெறும் தந்திரம்னா வந்துட்டு ஒன்னு செக்ஸ், இல்லைன்னா வந்து சூனியம் இப்படி நினைக்கிறது, இல்லைன்னா வந்து அதுக்கு மேல எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது. உங்க வாழ்க்கையில தேவையான எல்லாத்துக்கும் தந்திரால சொல்யூஷன் இருக்கு. இதுதான் வந்துட்டு சித்த வழிபாட்டுல இருக்கு. ஆனா வந்து அது ப்ராப்பரான அந்த பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு குரு கிட்ட நீங்க கைடன்ஸ் வாங்கினா மட்டும்தான் யூ கேன் கெட், எப்படி சொல்ற, மாஸ்டரி இந்த அந்த ஒரு இன்சைட்டோட நான் இந்த வீடியோல இருந்து விடை பெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.